ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நேற்று வந்து 7க்கு லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் ஒரு சடன் எமர்ஜென்சி அப்படின்றதுனால சுத்தமாக நான் லைவையே மறந்தே போயிட்டேன். ஒரு 9 o'clock தான் வந்து எனக்கு லைவே வந்து ஞாபகமே வந்துச்சு. ரொம்பவே வந்து எனக்கு அச்சச்சோ வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்பவும் வந்து லைக் எனக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. சிலர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. சாரி, நான் வந்து என்னோட எல்லா சேனலும் வந்து போஸ்ட் போட்டுப்பேன் இந்த மாதிரி 7க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் வரவே முடியல. ஸோ சாரிடா ப்ளீஸ். என்னோட மிஸ்டேக் தான் அது. கொஞ்சம் லைக் எமர்ஜென்சின்றதுனால கொஞ்சம் கேர்லெஸ் அப்படியே நான் விட்டுட்டேன். ரொம்பவும் எனக்கு வந்து இன்னமும் கஷ்டமாக தான் இருக்குது. வரோன்னு சொல்லிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்குடா பர்பிளீஸ். ஸோ ஒரு லைக் என்ன சொல்கிறது, என்னோட லைக் என்னது மிஸ்டேக் என்னதோ, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அப்பாலஜிஸாக ஒரு ஜேகே ஒன் ஷாட் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜேகே இதுக்கு வந்து ஒரு ஷாட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து ஜேகேவோட ஒரு நல்ல ஸ்பைசி ஹாட்டான ஒரு ஒன் ஷாட் போட போகிறேன். ஸோ வந்து லைக் லைக் என்ன சொல்கிறது, பிடிச்சவங்க தாராளமாக பாருங்கள். லைக் வந்து இதில் ஹார்ட் கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். பிடிச்சவங்க பாருங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இப்போவே அதை சொல்லிடுறேன். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக பாருங்கள், வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ வந்து லைக் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பேசுகிறதுக்கே வரவும் மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அதுதான். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் டெலகிராமில் தான் போடுவேன், அதோட லிங்க் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து அதுவும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கே சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டாவில் நீங்கள் என் கூட தாராளமாக பேசலாம். அண்ட் இந்த சேனலில் ஒன்லி மெக்னு இது மட்டும்தான் நான் போடுவேன். அதோட லிங்க்கு வந்து லைக் வந்து என்னோட இன்னொரு சேனலில் மெக்னேவும் அண்ட் இன்னொரு சேனலில் பிடிஎஸ் OT7 வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஹயாங் லைன்ஸ்க்கும் தனியாக அண்ட் OT7க்கு தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பாருங்கள். மறக்காமல் லைக் போடுங்க. லைக் போட்டதுக்கப்புறமா வீடியோஸை கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்கடா ப்ளீஸ். நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப 3 minutes கிட்ட நான் பேசிட்டு ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. நாம் இப்போ நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் தான் லைக் வந்து இப்போது பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. லைக் நைட் டைமு ரொம்ப 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 கோவமாக வந்து நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து டைம் வந்து ஒரு 10 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ 10 o'clock தான் ரொம்ப வந்து கோவமாக எரிச்சலாக நின்றுட்டுருக்கீங்க. அங்கே உங்களோட நேரம்னு பார்த்து அந்த டைமில் ஒரு பஸ்ஸு வர, ஒரு ஆட்டோ வரல, எதுவுமே வந்து வரல. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. பேசாமல் நடந்தே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகலான்ட்டு போகும்போது டக்குன்னு வந்து மழை வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. உங்களுக்கு ஐயோ, நேரங்கிட்ட நேரத்தில் தான் இந்த மழையெல்லாம் வந்து தொலையும். உன்னை யார் இப்போ கூப்பிட்டா? நீ வரலன்னா என்ன இப்போ? ஐயோ, நாசமாக போச்சு. ஏற்கனவே ஒருத்தனால ஏம்மா நான் அசிங்கப்பட்டுட்டேன், இப்போ இது வேறையா? சே, ஐயோ, திரும்ப போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கே போய் தொலைகிறேன். நீங்கள் திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து போயிட்டு அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. 1/2 hour ஆகுது. லைக் நீங்கள் கொஞ்சம் மழையில் நனைஞ்சதுனால உங்களுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. ஐயோ, குளிர வேற செய்யுதே. சே, இதுக்கு தான் நான் இங்கெல்லாம் வர்றதே கிடையாது. ஏதாவதுன்னு ஐயோ ரொம்ப குளிர்து. இப்போ என்ன பண்ணுவேன்? எதுவுமே இல்லையே. பேசாமல் நான் வண்டியிலேயே வந்திருப்பேன். இல்லை நான் வரேன்ட்டு நொட்டுனான். அவன் மட்டும் என் கையில் மாட்டோம் அப்புறம் இருக்கு அவனுக்கு.
ஓ! குளிருதே! என்னா குளுருது. நீங்க சாரி தான் வந்து வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ, அந்த முந்தி இருக்கும்ல, ஸோ அத அப்படியே வந்து உங்க உங்க மேல போட்டு அப்படியே வந்து நடுங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க. ஐயோ! குளிருதே குளிருதே! ஏதாவது ஒண்ணு வந்தா பரவாயில்ல, ஏறி போயிடலான்னு பாத்து எதுவும் வரமாட்டேங்குது. என்ன பண்ணுவேன்? அப்போதான் வந்து அங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் வந்து லைக் 2 பசங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 2, 3 பசங்கன்னு வச்சுக்கலாம். பைக்ல லைக் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு, குடிச்சுக்கிட்டு அந்த மாரி வந்துட்டுருக்காங்க. நீங்க நின்னு நடுங்கிட்டு இருக்கீங்க. அத நான் பார்க்குறாங்க. பார்த்ததுமே, "டேய் மச்சான் அங்க பார்றா ஒரு ஃபிகரு. நைட் நேரத்துல நமக்காகவே நின்னுட்டு இருக்கிற மாரி இருக்குடா. வாடா வாடா" நிறுத்துறாங்க. பைக்க லைக் உங்க பக்கத்துல வந்து லைக் வந்து ஸ்டாப் பண்றேன். பட் ஆனா ஸ்டாப் ஆகல. லைக் என்ன ஆகுது அப்டின்னா வந்து பிரேக் போடாம சடனா வந்து இது பண்ணதுல, அவங்க உங்க பக்கத்துல வந்து அப்படியே ஸ்கிட் ஆயி கீழ விழுந்திருப்பாங்க. நீங்களா, "யார்றா அது?" அப்படின்னு திரும்ப பார்த்தா, "யாருடா இந்த 3 கோமாளிங்க? ஐயோ! நமக்கு என்ன? ஏதாவது வருமா? வருமா? ஐயோ! ஏதாவது வாங்களேன். ஆட்டோ, பஸ்ஸு, டாக்ஸி. ஐயோ! எதுவுமே வரமாட்டேங்குது." அந்த 3 பேருமே எந்திரிச்சு, "ஒய் பொண்ணு, உன்னதான் பேபி. என்ன தனியா நின்னுட்ருக்க? கூட நாங்க கம்பெனி கொடுக்கட்டுமா? ம்? நீ ஓன்னு சொல்லு. நாங்க 3 பேர் இருக்கோம். உனக்கு நல்லா கம்பெனி தருவோம். நீ வேண்டாம் வேண்டாம்ன்னு சொன்னாலும் நாங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் இப்போ உங்க ஷோல்டர்ஸ்ல தான் இருக்கு. நானே கடுப்புல இருக்கேன். இவன் வேற இந்த நேரத்துல, "டேய் ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கடா. ஏற்கனவே நான் செம்ம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க." லைக் அதுல அந்த 3 பேர்ல இன்னொருத்தன், "அச்சோ! பேபி ரொம்ப கோவமா இருக்கா போல. காம் டவுன் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் பேபி. வா 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 வா." இவனுங்க இவனுங்க கிட்டலாம் வாயில சொன்னா வேலைக்கே ஆகாது. நீங்க உடனே லைக் வந்து பக்கத்துல வந்தோனே பலார்ன்னு ஒரு அறை விட்டு அப்படியே வந்து கிக் பண்றீங்க. அது போதையில இருந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே கீழ விழுந்தவன் ஃப்ளாட் ஆயிட்டான். கூட இருந்த 2 பேருக்கும் நீங்க சும்மா விடுவீங்களா? அவங்க 2 பேரோட ஹேரையும் புடிச்சு, அவங்க 2 பேரோட மண்டையும் டங்கு 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 டங்குன்னு இடிக்கிறீங்க. "ஐயோ! தெரியாம வந்துட்டோம். எங்கள விட்ரு விட்ரு விட்ரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க விடல. இன்னமும் டங்கு டங்குன்னு இடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறமா போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி நீங்க விடுறீங்க. அப்படியே அங்கேயே ஃபிளாட் ஆயிட்டாங்க 2 பேருமே. ச்சே! ஒரு பொண்ணு தனியா நின்றா போருமே, அலைஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. அப்படின்ற மாதிரி நீங்க இன்னமும் வந்து அங்கேதான் நின்றுட்டு இருக்கீங்க. ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு கிளாப் சவுண்டு. வா வாவ் பரவாயில்ல, செம்மையான ஒரு சீனு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் வந்து சொல்றாரு. நீங்களா கோமா அவன் பக்கத்துல பார்க்காத அப்படின்ற மாதிரி நீங்க சுத்தமா ஜங்குக கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு உங்க பக்கத்துல வந்து நின்றுட்டு, "என்னடி? ம் என்ன இவ்வளோ இவ்வளோ கோவமா இருக்க போல? என் மேல இருக்கிற மொத்த கோவத்தையும் அவங்க 3 பேர் மேல இறக்கிட்ட போலயே. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த அடியும் இல்லாத." அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களா, அவன் பேசுறான் அப்படி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கான்ட்டு நீ கண்டுக்காத நிலா, கண்டுக்காத. நீ பாட்டுக்கு நீ நீ நில்லு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க ஜங்குக்கை விட்டு விலகி போறீங்க. விலகி போனா விட்டுருவேனா என்ன? அவர் அப்படியே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு செவுத்துல வந்து உங்களை லாக் பண்ணிடுறாரு. "ஏய், இன்னும் என்னடி கோவம்? அதான் அவனுங்களை அடிச்சு தும்சம் பண்ணிட்டல, அப்புறம் என்னடி இன்னும் என்ன கோவம்? இத பாருங்க சார், யாரு நீங்க? தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம யாரோ ஒருத்தவங்க கிட்டலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது." அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ! ரொம்ப கோவமா இருக்கா போலயே. இவள எப்படி சமாளிக்கிறது? கோபம் வந்தாலே அவ்வளோதானே. ஐயோ! ஜங்குக்கா, எப்படிடா இவள சமாளிப்பேன்? இப்படின்ற மாதிரிலாம் அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. ஏய், சாரிடி. இத பாரு, நீ தான் யாருன்னு தெரியாத நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து என்ன இங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? போ இங்க இருந்து. ஏய், நான் தான் சாரி சொல்றேன்லடி பிபி. அப்புறம் என்னாடி உனக்கு கோவம்?
நான் பண்ணது தப்பு தான், சரி ஒத்துக்கிறேன், சாரிடி, வா போலாம். இத பாரு, உன் கூட வர்றதுக்கு வேற மாதிரி ஒருத்தைய பார்த்துக்கோ, என்ன வந்து கூப்பிட்டுட்டு இருக்காத. ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்கடி நீ, சும்மா ரொம்ப பண்ணாம வந்துரு. ஏய் நீ சும்மா போடா இங்க இருந்த. உன்னை யாருடா கூப்பிட்டா, யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா உங்க லிப்ஸ் செம்மையா வந்து கடிக்கிறாரு, கடிச்சு லைக் இழுக்கிறாரு, லைக் பிளட்டே வந்துடும் போல. நீங்களா அப்படி தள்ளி விட்டு, எருமை எருமை எதுடா கடிக்கிற, ஆ வலிக்குதுடா. வலிக்கிட்டோம் வலிக்கிட்டோம், என்ன நீ ரொம்ப தான் பண்ற. வா வந்து கார்ல ஏறு, டைம் ஆச்சு. முடியாது, நீ யாரு அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்ல வரீங்க. திரும்ப என்ன கடிக்கணுமா, கடிக்கணும்னா சொல்லு, நிறைய இடம் இருக்கு கடிக்கிறதுக்கு, கடிச்சிட்டு அப்படியே மஜாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்றாரு. இத பாரு ஜங்கு, சும்மா இருந்துரு சொல்லிட்டேன். ஏய் ரொம்ப பண்ணாதடி, வா. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், சரி சாரி. சும்மா சாரி சொல்லாத ஜங்கு, நான் ஒரு மாசமா உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். டெய்லி 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 நான் உனக்கு ஞாபகம் படுத்திக்கிட்டே இருந்தேன்னா இல்லையா. ஆமாண்டி, நீ பண்ண, நான் இல்லைன்னு சொல்லலடி, தப்பு தான் தப்பு தான், அது கடைசியில மறந்துட்டேன்டி. இதுக்காக தான் நான் டெய்லியும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ ஆசையாக நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, என் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா. எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் தெரியுமா, என் ஆள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமா, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ க்யூட்டாக இருப்பான், எவ்வளோ ஹார்ட்டாக செக்ஸியாக இருப்பான் தெரியுமான்னு சொல்லிட்டு உன்னை பற்றி தாண்டா பேசிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் நீ என்ன பண்ண ஜாங்கோ, வரவே இல்லை நீ. எல்லாரும் வந்து நான் பொய் சொல்றேன், ஏமாத்துறேன், உனக்கெல்லாம் ஆள் யாருமே கிடையாது, சும்மா நீ வந்து ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமா அசிங்கமா படுத்தாங்க தெரியுமா, எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா ஜாங்கோக். ஐயோ, தப்பு தாண்டி தப்பு தாண்டி, மன்னிச்சிருடி. கடைசி நேரத்துல நான் கிளம்பலான்னு தானடி கிளம்புனேன், ஆனா இந்த ஜிமினும் அங்கே வந்துட்டாங்கடி, அவனுங்க வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்கடி. நான் வரலன்னு தானடி சொன்னேன், ஆனால் அவனுங்க கூப்பிட்டு போயிட்டாங்கடி. ஆமாம், நீ அப்படியே பச்சை குழந்த பாரு, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வரலன்னு சொன்னது கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தட்டி மாடு மாதிரி தானே விளந்துருக்க. நீ எல்லாம் மாஃபியான்னு சொல்லாதடா. உனக்கு என்ன, நான் தானே அசிங்கப்பட்டேன், எனக்கு தான் எல்லாரும் என்ன தானே கேவலமாக பார்த்தாங்க, அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏய் சாரிடி சாரி, ஏய் பேபி ப்ளீஸ் டி, சாரி, தப்பு தான் தப்பு தான், நான் உனக்கு கூட போயிருந்திருக்க கூடாது, சாரிடி ப்ளீஸ் பேபி. போதும், இதெல்லாம் பண்ணி என்னை வந்து எதுவும் ஆக போகிறது இல்லை ஜாங்கோ, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் பாட்டுக்கு போயிடுறேன். நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை வந்து எல்லாம் வந்து டீஸ் பண்ணி இன்சல்ட் பண்ணி நீ பொய் சொல்கிற, ஏமாத்துற, அந்த மாதிரிலாம் வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையவே கிடையாது, சும்மா வந்து சீன் போடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நிறைய வந்து அங்கெல்லாம் வந்து சொல்லி அது ஸ்ப்ரெட் ஆகி உங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்து அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிருக்கும். அந்த கோவத்தில் தான் நீங்கள் இன்னமும் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட நேரம் இந்த மாதிரி வந்து ஆகிடுச்சிருக்கு. இதை பாரு, என்னை விட்டுருன்னு நான் சொல்லிட்டேன். ஏய் சாரி பொண்டாட்டி, நான் தப்பு தான் தப்பு தான், நான் வந்திருக்கணும், உன்னோட கால்ஸை அட்டன் பண்ணியிருக்கணும். ஆமாம், கால்ஸை அட்டன் பண்ணியிருக்கணும்னு இப்போ சொல்லு, நான் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஏதாவது ஒன்றுத்துக்காவது ரீப்ளை பண்ணியாடா சொல்லு. முடியாதுன்ட்டு நீ சொல்லியிருந்தால நான் போய் இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன்ல. உனக்கு என்ன, எனக்கு என்ன ஆச்சுன்னா உனக்கு என்ன, உனக்கு அவனுங்க 2 பேரும் தானே முக்கியம். நான் அசிங்கப்பட்டேன்னா அவமானப்பட்ட உனக்கு என்ன ஜங்கு. ஏய் சாரி பி, சாரிடி, தப்பு தாண்டி தப்பு தாண்டி, நான் பண்ணது தப்பு தாண்டி, நான் வேணா காலில் கூட விழறண்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நீ காலில் விழுந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல ஜங்குக்கா, சும்மா ஒரு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உண்மையிலேயே காலில் விழு அப்படின்றவாளோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்குக்கு மனசில் நினச்சிட்டு இருக்காரு. ஏய் சாரிடி, நான் காலில் கூட விழறேன்டி அப்படின்னு அகெயின் சொல்கிறாரு. அப்படியா, தோ
கால் காட்டுற மாதிரி காலில் விழு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எது? ஐயோ, என்ன இது டக்குன்னு காலில் விழுன்ட்டா? எப்பவுமே இதை யூஸ் பண்ணா இல்ல ஒன்றும் தேவையில்ல பரவாயில்ல ஜங்குங்க, நான் ஒன்று மனுஷ்ட ஜங்குங்களே சொல்லுவா, இப்போ என்ன டக்குன்னு காலில் விழுன்ட்டா? ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? காலில் விழு, காலில் விழுறேன்னு சொன்னல, காலில் விழு. அவர் அப்படியே உங்களை தூக்கிடுறாரு. கால்லெல்லாம் விழ முடியாது, ஒன்றை வேணா என்னோட வலையில விழ வைக்கலாம். பொறுக்கி பொறுக்கி விட்டுறா, என்ன விட்டுறா. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு இப்போ கார்பெட் தான் போறாரு. லைக் மழை ஜோன்ட்டு பேஞ்சிட்டு இருக்கு. லைக் ஃபியூ மினிட்ஸ்ல 2 பேருமே நல்லா நனைஞ்சிடுறீங்க. ஜங்குக்கா அவர் வந்து உங்களை ஃப்ரண்ட் சீட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சீட்டில் இருந்தே வந்து அவரோட சீட்டு டிரைவர் சீட்டுக்கு போகிறாரு. நீங்களா டேய் இருமா, அது அந்த பக்கம் போக வேண்டியது தானடா, இந்த பக்கம் ஓ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து சும்மா வந்து லைக் வந்து அந்த அவரோட சீட்டுக்கு போல அவரோட உடம்பு உங்களோட உடம்போட உரசிக்கிட்டு ரொம்ப உரசிக்கிட்டு தான் வந்து போகிறாரு. ஜங்குக் தள்ளு ஜங்குக். ஏய் என்னாடி, நான் தான் போயிட்டு தானே இருக்கேன், பாரு அங்கே மழை வருது, அப்புறம் நான் அந்த பக்கம் இப்போ இறங்கி அந்த பக்கம் போனால் இன்னும் ரொம்ப நனைஞ்சிருவேண்டி, அதுதான் இந்த பக்கம் போனால் சீக்கிரமாக போயிடலாம்ல. அப்போ நகர்ந்து போனா ஏன்டா ஏன் மேலேயே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, லைக் வந்து கையை வந்து சீட்டில் வச்சுருந்துப்பீங்க. ஸோ சீட் பட்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லைக் படுத்துக்கிற மாதிரியான சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் இல்லையா, அதை ஆக்சிடென்டெல்லாம் ஜங்குக்கு தள்ளுறன்ற லைக் தள்ளும் போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்கள் கை ரொம்ப லைக் என்ன வெட்டாக இருந்ததுனால ஸ்லிப் ஆகி அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் விழுந்திருப்பீங்க. நீங்கள் அந்த சீட்டு கவுந்ததுமே லைக் பின்னாடி சாஞ்சதுமே நீங்கள் சாயிறீங்க, உங்கள் மேலே ஜங்குக் சாயிறாரு. ஒரு செம்மைய லைக் வந்து டக்குன்னு அந்த இதானதுனால அவருக்கும் பேலன்ஸ் இருந்திருக்காது, அவர் உங்கள் மேலேயே தான் விழுந்திருப்பாரு. ஸோ அப்படியே உங்கள் 2 பேரோட லிப்ஸும் வந்து டச் ஆகுது. நீங்களா ஒய்டேஸில் பார்த்துட்டு ஜங்குக்கை தள்ள பார்க்குறீங்க, பட் ஆனால் ஜங்குக்கா அச்சாலக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. லைக் லைக் உங்களாலையும் வந்து லைக் அந்த அந்த உங்களோட சில் அந்த ரெயினில் நீங்கள் நனைஞ்சது அந்த சில் காற்று இது எல்லாமே வந்து லைக் அந்த கிஸ்ஸை வந்து ரொம்ப ஹீட்டை பார்க்கும்போது உங்கள் பாடி அப்படியே அதுக்கு ரியாக்ட் ஆகுது. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து ஸ்மித் பண்ணிவிட்டு அவங்களோட சாரியோட அந்த மேலே முந்தி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அவர் அப்படியே உங்களுக்கே தெரியாமல் வந்து அவர் கழட்டுறாரு. அதை கழட்டி அப்படியே சைடில் போடுறாரு. ஸோ இப்போ உங்களோட கழுத்தில் இருந்து ப்ளவுஸு அதுக்கப்புறமா உங்களோட பெல்லி இதெல்லாமே அப்படியே வந்து இதாகுது. அவர் அப்படியே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. டீப் ப்ரீத் எடுத்துட்ருக்கீங்க. ஒருக்கி என்னடா பண்ணுற, இன்னும் எதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலையே பேபி, பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் செம்மையாக வந்து அவரை ஸ்குவீஸ் பண்ணிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா கையடிச்சாங்க ப்ளீஸ். ஏய் முடியாதுடி, என்ன பண்ணுவேன், இது என்னோடது, எனக்கு மட்டுமே சொந்தமானது, அதை எப்படி நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு இது பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு உங்கள் சேரீ எடுத்து இது பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஒழுங்காக வண்டி எடு கிளம்பலாம். ஸோ இப்போ ஒருத்தி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கரெக்டு பண்ணியிருந்திருக்கலாம். இதுக்கு மேலே போனால் சின்னமாக கேட்பா. சரி போகலாம் போகலாம். அவரும் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லைக் வந்து ட்ரைவ் போயிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு லைக் உங்கள் வீடுக்கே அவர் போல. ஏய் எங்கட போயிட்டுருக்க, ஏய் நாடி இப்போ ரொம்ப நாளாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, வா அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகலாம். எது லாங் ட்ரைவா, ஒன்றும் புட்டுங்க தேவையில்ல, ஒழுங்க வீட்டுக்கு போ.
ஏய் வீட்டுக்கெல்லாம் முடியாதுடி. இது வரைக்கும் உன் வீட்டில் தானே இருந்தா இத்தனை வருஷமா, இனிமேலாம் என் கூட இரு, என் வீட்டில் என் கூட அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. இதை பாரு, நீ சொல்றதுக்காகலாம் என்னால வந்துட்டு இருக்க முடியாது ஜங்குக். ஒழுங்கா வந்து காரை திருப்பு. ஏய் அமைதியா வாடி, ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காத. யாரு நான் சீன் பண்றேனா? ஆமாடா சொல்லுவேன், நான் தான் இங்க எல்லாத்துக்கும் காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே கோவமா வந்து திருப்பிக்கிறீங்க உங்க மூஞ்ச. ஓ சரி, சமாளிப்போண்டா ஜங்குக்கு, என்ன பண்றது. லவ்னு விழுந்துட்டா எல்லா அசிங்கமும் எல்லா கெஞ்சுறதும் பட்டுதான் ஆகணும். யூனிவர்சல் ப்ராப்ளம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. உங்களுக்கா செம்மையா வந்து குளிருது. ஜங்குக்கும் வந்து அதில் வந்து ஹீட்ரு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விடுறாரு. உங்களுக்கு அதுவும் பத்தலை. ஏய் என்னாடி ஹீட்ரு போட்டுமா உனக்கு பத்தலைடா, ரொம்ப குளிருது ஜங்குக்கு, ரொம்ப நனைஞ்சிட்டோம், ஐயோ ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரிடி சரி, பக்கத்தில் தான் என் மேன்ஷன் இருக்கு, அங்கே போகலாம். எது ஓ மேன்ஷனா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏய் ஆல்ரெடி ரொம்ப குலுங்கிட்டு இருக்கடி, குளிரில் அப்புறம் காய்ச்சல் கீச்சல் வந்துட போகுது, வா அமைதியா உட்காரு அப்படின்ற மாதிரி அந்த டிரைவ் போயிட்டே இருக்கு. அவரோட மேன்ஷனுக்கும் வந்து நீங்கள் ரீச் ஆயிட்டீங்க. நீங்களா ரொம்ப நடுங்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த ரைடு ஃபுல்லுமே வந்து நடுங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஜங்குக்கும் வந்து அவரோட மேன்ஷனுக்கு ரீச் ஆகிட்டு மழையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நின்றுச்சு. பட் ஆனால் சிலு சிலுன்னு காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவரும் வந்து இறங்கி உங்கள் சைடு வந்து உங்களை தூக்குறாரு. நீங்களா நடுங்குறீங்க பயங்கரமா. ரொம்ப ரொம்ப ஏய் சரிடி, அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல சூடான ஒரு குளியல் எடுத்தா சரியாயிரும். இந்த லாங் டிரைவ்லாம் தேவையாடா? 2-3 மணி நேரம் எதுக்குடா? ஏய் அதான் வந்துட்டோம்ல, வாடி, சும்மா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு வா. அவர் இப்போ உங்களை ரூமுக்கு தான் வந்து அவரோட ரூமுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. உங்களையும் வந்து இறக்கி விடுறாரு. சரி போய் நல்லா ஹாட்டான ஒரு பாத் எடு, சரியாயிரும். வேணும்னா சொல்லு, நானும் வந்து கூட உனக்கு ஹாட் பாத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் வாய் டப்பு 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 டப்புன்னு டைப் அடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு குளிர் எடுக்குது. என்னால் முடியும்னு தோணலடா. ஏய் என்னடி ஆச்சு? ரொம்ப குளிர், முடியலனால. சரி வா அப்படின்ற மாதிரி அவரே வந்து உங்களை வந்து பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போய் அந்த ஷவர் ஹாட் ஷவரை வந்து ஆன் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு உள்ளார கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜாங்குக்கும் அவரும் வந்து உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. சரி, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போதும் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி? இவ்வளோ நேரம் கூட நின்றுட்டு இருந்தேன், அப்போ தெரியல, இப்போ மட்டும் போகணுமா? முடியாதுடி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. இது எவ்வளோ நாள் கனவு தெரியுமாடி? என்னோட வீட்டில் என்னோட ரூமில் இந்த பாத்ரூமில் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம் சார். நீங்கள் வெளியில் போங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் குளிப்பீங்களா? ஏய் எதுக்கிடையே தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு சேர்ந்து குளிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்கள் நெக்கிலெல்லாம் வந்து வெட் கிசஸாக கொடுக்குறாரு. ஜங்குக் ப்ளீஸ் வேண்டாண்டா, எனக்கு வேணும்டி, ரொம்ப நாள் ட்ரீமு, அதை நிறைவேற்ற வேண்டாம். உங்கள் சாரி அப்படியே வந்து உங்கள் முந்தானி அப்படியே எடுத்து கீழே போடுறாரு. அது அப்படியே விழுது. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் பாடியில் உங்கள் செஸ்ட்டுலலாம் செம்மையாக வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாரு. மெயினாக உங்கள் ஹிப்பு தான் அதை ஸ்குவீஸ் பண்ணுறாரு. பண்ணுறீங்க நீங்கள். ஜங்குக் ஏய் இப்படி பண்ணாதடி, ஆல்ரெடி கார்லேயே உன்னை வச்சு வச்சு செய்யலான்னு தான் நினச்சேன். சரி போனா போது, வேண்டான்னு விட்டேன். ஆனால் இதுக்கப்புறம்லாம் முடியாதுடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸை திருப்பி செம்ம டிப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. லைக் வந்து அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் சாரியை தானே வந்து போட்டிருப்பீங்க, அதை உங்களுக்கே தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை ஃபுல்லாக உருவி தூக்கி போட்டுடுறாரு. நீங்களும் கிஸ் பேக் பண்ணியிருப்பீங்க, அந்த கிஸ்ஸை மட்டுமே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்றது வந்து நீங்கள் கவனிக்கவும் வந்து உங்களுக்கு தோணலை. ஸோ வந்து அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கர்ட்டு தான், அதோட நாட்டையும் வந்து அவர் கழட்டிடுறாரு. அது அப்படியே கீழே விழுது.
உங்கள அப்படியே வந்து அவர் தூக்கி உங்களோட 2 லெக்கையுமே வந்து அவரோட வெஸ்ட்ல புடிச்சு ராப் பண்ணிக்கிட்டு, அந்த ஸ்கர்ட் அப்படியே வெளியில கிக் பண்ணிடுறாரு. உங்கள அப்படியே வால்ல பின் பண்ணிட்டு செம்ம டீப்பா வந்து கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணிக்கிட்டு அவருத வந்து உங்களுதுல ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த கிஸ் அப்படியே கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. ஜங்குக் ஜங்குகா ஏய் பேபி செம்மையா இருக்குல்ல? சொல்றி வேணுமா உனக்கு? சொல்றி ஆ பண்ணட்டுமா? அப்படின்ற மாரி கேட்குறாரு. சரி பண்ணு. ஐ நீட் யூ ஐ நீட் யூ குக்கி அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அண்ட் இதுக்கப்புறமா எல்லாமே டெலகிராம்ல பார்க்கலாம்டா பப்ளீஸ் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் அவரோட பெட்ல தான் அப்படியே ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு ஜங்குக் தான் எந்திரிக்கிறாரு. உங்களோட ஹேர் அப்படியே வந்து தடவி குடுத்துட்டு, ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "என்னாடி செம்மையா இருந்துச்சு நைட்டு" அப்படின்ற மாரி அவரு உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு நெனச்சுட்டு, லைக் நீ வந்து ஜங்குக் உங்க தலைய தடவிட்டுருக்கும்போதே வந்து எந்திரிச்சிருப்பீங்க. இருக்கும், இருக்கும். ஏன் இருக்காது? கஷ்டப்பட்டது நான் தானே! அப்படின்ற மாரி சொல்றீங்க. அவரோட ஹெட்டையும் லைக் உங்களோட ஹெட்ட தூக்கி அவர பார்க்குறீங்க அவரோட ஃபேஸ. எந்திரிச்சிட்டியாடி? எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சாச்சு. அப்பதான் நீங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றீங்க. பெட்ஷீட்ட தூக்கி பார்க்குறீங்க. ஷாக் உங்களுக்கு. டேய்! இரும நீ வெளிலயே எடுக்கலையா? அதுவா? அது உனக்குள்ளார நல்லா வார்மா இருந்துச்சு பேபி. ஏன் வெளியில எடுக்கணும்? இன்னும் தோணல. வெளிய எடுக்கவே தோணல. அதனால தான் அப்படியே இருந்துச்சு. சரி இப்பயாச்சும் வெளியில எடுடா. ஏய் நல்லா இருக்குடி. எதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு வெளியிலலாம் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கு இப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொறுக்கி பொறுக்கி எருமை என் வெளியில எடுடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஜாங்குக்கும் சரி எடுத்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போதான் அவருக்கு ஒரு ஈவில் மைண்ட்ல வந்து அவரோட மைண்ட்ல ஒரு ஈவிலான ஐடியா தோணுது. அவரா அச்சோ என்னாச்சு? என்னன்னு வெளியில எடுக்காம இருக்க? ஏய் மாட்டிக்கிச்சுடி. ஆ என்ன மாட்டிக்கிச்சு? என்னதுதான் உனக்குள்ள மாட்டிக்கிச்சுடி. வெளில வர மாட்டேங்குது. என்ன வெளியில வர மாட்டேங்கல? டேய் ஜங்கு ஐயோ எனக்கு பயம் உறுத்துது ஜங்கு. ஜோக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. பிராங்க் ஏதாவது பண்ணனா அவ்வளோதான்டா சொல்லிட்டேன். ஏய் பிராங்க் எல்லாம் பண்ணலடி நிஜமா தாண்டி மாட்டிக்கிச்சுடி. எனக்கு என்ன தோணுதுன்னா அதுக்கு வந்து என் தம்பிக்கு உனதுல இருந்து வெளியில வர பிடிக்கல போல. அதனால ஸ்ட்ராங்கா அங்கேயே நிக்கிறான். ஏய் புரிக்க புரிக்க வாய மூடு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ கடவுளே. ஓஹோ வெளியில எடுத்தவங்க. ஏய் ஆடாதடி. எல்லாமே ரப்பாகுது. அப்புறம் மூடு வச்சுன்னு வச்சுக்கோ. திரும்ப பண்ணுவேன் பார்த்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல வெளியில எடுடா. ஐயோ ஏன் இப்படி பண்ற? நீ நைட்டே இந்த மாதிரி வெளியில எடுத்துருந்து இந்த மாதிரி ஆகியிருக்கு. அது எடுடா வெளியே எடுடா அப்படின்ற மாதிரி நீங்க சினிங்கிக்கிட்டே வந்து ஜங்குக்கு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. லைக் அவருக்கா இதுக்கு மேலே முடியல. அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் ஆகிருச்சு. உங்களோட வெஸ்ட்டு ரெண்டையுமே வந்து அவரோட ஒரு ஹேண்டில் வந்து பின் பண்ணிடுறாரு. நான் தான் சொல்கிறேன்ல திரும்ப திரும்ப அதே பண்ணிக்கிட்டே இருக்க பாரு. அவன் எந்திரிச்சிட்டான். அப்போதான் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஐயோயோ இதுக்கு வேண்டாண்டா வேண்டான்ட்டு நீ சொன்ன. ஆனா நான் அமைதியா இருன்னு சொன்னேன். நீ கேட்கல. பாரு அவன் எந்திரிச்சிட்டான். உனக்குள்ள இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களோட 2 லெக்கையுமே எடுத்து அவரோட ஷோல்டர்ஸில் போட்டுட்டு செம்மையாக பண்ணுறாரு. இதில் செம்ம டீப்பாக போகுதுடி. நல்லா இருக்குது தெரியுமா? இருக்கும்டா இருக்கும். எனக்கு தாண்டா வலிக்குது. நேற்று நீ பண்ணதுக்கே எனக்கு இடுப்பு வலி அப்படி இருக்கு. குக்கி ப்ளீஸ் தான் வேண்டாம். வெளியில் எடு என்னை விட்டுடா. விட்டுடு தாண்டி இருக்கேன். போதலையா விட்டது? சரி விட்டு இன்னும் வேகமாக விட்டுருவோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷோல்டர்ஸில் இருந்த உங்களோட 2 லெக்கையுமே வந்து அவர் எடுத்து லைக் வந்து உங்களோட செஸ்ட் வரைக்கும் அதை மடக்கிட்டு அவர் வந்து செம்மையாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா கத்துறீங்க. உங்களுக்கு பெயினாகவும் இருக்குது அண்ட் ப்ளஷராகவும் இருக்குது. செம்மையாக வந்து அகெயின் ஒரு மேக்கப் செஷன் அங்கே போகுது. அண்ட் வந்து அவ்வளோதான். லைக் இது ஒரு
குட்டியான ஒரு இதாக தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. லைக் ஹைப்பு சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிருங்கடாப்போ ப்ளீஸ். ஒன்ஸ் அகெயின் நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. லைக் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒன் ஷாட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து 4K ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லைக் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்குற யாருக்கா இருந்தாலும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவாடா அப்போ ப்ளீஸ். லைக் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. அண்ட் அகெயின் நான் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், சாரி சாரி சாரி. திரும்பவும் நான் சொல்லுவேன் சாரி. லைக் வந்து ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு, வரோன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நெக்ஸ்ட் சண்டே இல்லை வந்து கன்ஃபார்ம் லைவ் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஒரு சின்ன இதனால விட்டுட்டேன், பட் ஆனால் அகெயின் அந்த மாதிரி நடக்காது. ஸோ சண்டே லைவில் வந்து நம்ம மீட் பண்ணலான்டா. இப்போ ப்ளீஸ் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே வாடா இப்போ ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து டயாங்கோட அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையனோட நெக்ஸ்ட்டு பார்ட் வரும். ஸோ இது வரைக்கும் எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் வேணும். அவ்வளோதான். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய் டப்போ ப்ளீஸ்.